வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக யோசித்து வருகிறதுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஸோ முதுகலை பட்டதாரி இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தள்ளி போகும்ன்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தள்ளி போகாது, 12ஆம் தேதி அக்டோபர் 12ஆம் தேதி குறிப்பிட்ட தேதியில் தான் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ எந்த விதத்தில் சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பி படிக்கிற மாணவர்களுடைய நலன் கருதி விரைவில் பார்த்திங்கன்னா தேர்வு தேதியை மாற்றம் செய்யிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வரலாற்றில் இது ஒரு சாதாரண செயல் தான். இது புதிதல்ல. ஏற்கனவே நடந்த பிஜிடிஆர்பி தேர்வுகள் பல முறை ஒத்திவைப்பு நடந்திருக்கு. நிர்வாக காரணங்களால், பலதரப்பட்ட காரணங்களால் ஒத்திவைப்பு நடந்திருக்கு. அதை நீங்களும் அறிவீர்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடித்து சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் நம்பலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் ஒத்தி வைக்க மாட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் முந்தைய பிஜிடிஆர்பி தேர்வை நீங்கள் எடுத்து செக் பண்ணிங்கனாலே தெரியும். 7 முறை ஒத்தி வச்சுருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணது, 5 முறை போஸ்ட்போன் பண்ணது. இப்படி போஸ்ட்போன்ஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவில் போஸ்ட்போன் ஆகிருக்கு பிஜிடிஆர்பி தான். ஓகேங்களா? ஸோ முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க ஆலோசனை செய்தவராக ஆசிரியர் தேர்வார். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 1, கணினி பயிற்றுனர் கிரேட் 1 பணியிடை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று வெளியிட்டது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை பெறப்பட்டன. முதலில் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதே நிலையில் டிஎன்பிசி குரூப் 2 தேர்வு நடைபெற இருப்பதால் அக்டோபர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராக 3 வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம். இதைத் தொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று சிலர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த சூழ்நிலையில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. திங்கட்கிழமை டிஏபி வளாகத்தில் உள்ள ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டரங்கில் அதில் தேர்வை திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்றத்தின் அறிவுரையை ஏற்று தேர்வை தள்ளி வைக்கலாமா என விவாதிக்கப்பட்டது. பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அதை தேதியை தள்ளி வைக்கலாம் என அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. முதுகலை ஆசிரியர் தேர்வு தள்ளி வைக்கப்படலாம் என்று 100% எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் தள்ளி வைக்கப்படும். அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் தேர்வில் பாஸ் செய்தவர்கள் 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது அனைத்துமே நடக்கும். அடுத்து டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் 75ஆக குறைக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதுகலை பட்டதாரியுடைய காலியிடங்கள் கூடுதலாகும் என்றதையும் நாம் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.